இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்து வருகிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்து பேசி வருகிறார். திருவள்ளூரில் ஏ.ஆர். ரஹ்மானுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுடன் சந்திப்பு நிகழ்வை நிகழ்த்தியிருப்பதாக கூறப்படுகிறது. திருவள்ளூரில் 1 மணி நேரமாக சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்து உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுடன் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் திடீர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். ஏ.ஆர். ரஹ்மானை மத்திய அமைச்சர் எல் முருகன் நேற்று இரவு சுமார் 1 மணி நேரம் சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஐயக்கண்டிகையில் இருக்கக்கூடிய ஏ.ஆர். ரஹ்மானுக்கு சொந்தமான பிரம்மாண்ட ஸ்டுடியோ ஒன்று இருக்கிறது. இது அண்மையில் திறக்கப்பட்டது. இதற்காக எல் முருகன் அவர்கள் அழைக்கப்பட்டதாக எல் முருகன் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் அவர் சந்தித்து தன்னுடைய அந்த புதிய ஸ்டுடியோவை ஏ.ஆர். ரஹ்மான் எல் முருகனுக்கு சுற்றி காண்பித்ததாகவும் அதில் என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் குறித்து அவருக்கு எடுத்துரைத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மையில் நடிகை மீனா டெல்லியில் பிஜேபி தலைவர்களை சந்தித்து பேசு பொருளான நிலையில் ஏ.ஆர். ரஹ்மானை எல் முருகன் சந்தித்து இருப்பது என்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு எல் முருகன் தரப்பில் நாம் பேசும் பொழுது ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் திறந்திருக்கக்கூடிய இந்த ஸ்டுடியோவை வந்து பார்க்குமாறு ஏ.ஆர். ரஹ்மான் அழைப்பு விடுத்தார். அவரது அழைப்பின் பேரிலேயே எல் முருகன் நேரடியாக சென்று சந்தித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அரசியல் பேசாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் என்பதும் ஏற்பட்டிருக்கும். அதனால் என்ன மாதிரியான அரசியல் பேசியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக சினிமா பிரபலங்களை கட்சிக்குள் இழுப்பதற்காக பாஜக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தொடர்ச்சியாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஏ.ஆர். ரஹ்மானை எல் முருகன் சந்தித்து பேசியிருப்பது என்பது பேசுபொருளாகி இருக்கிறது. தனலட்சுமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.